ஸ்டோரி நைட்ஸின் வணக்கங்கள். வாங்க கதை கேட்டுட்டே தூங்கலாம். நான் ரம்யா. இன்னைக்கு கர்மா பத்தின ஒரு குட்டி கதையை தான் பார்க்க போறோம். ஒரு நாட்டோட மன்னன் தன் மந்திரியோட மாறுதேசத்துல நகர்வலத்துக்கு போறாரு. அப்படி போயிட்டு இருக்கும் போது ஒரு குறிப்பிட்ட கடை வந்ததும் ஏனென்றே தெரியவில்லை மந்திரியாரே, இந்த வியாபாரியை தூக்கில் போட்டு கொன்றுவிட வேண்டும் போல் தோன்றுகிறதே அப்படின்னு மன்னன் சொல்றாரு. அதனால அடுத்த நாள் மந்திரி மட்டும் தனியா அந்த கடைக்கு போறாரு. அது ஒரு சந்தன கடை. அந்த வியாபாரி கிட்ட என்னையா வியாபாரம் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு அந்த வியாபாரி என்ன சொல்றதுங்க ஐயா, கடைக்கு நிறைய மக்கள் வர்றாங்க, பொருட்கள் தரமா இருக்கு, வாசனையா இருக்கு, அழகா இருக்குன்னு சொல்றாங்க, ஆனா யாரும் வாங்க மாட்டேன்றாங்களே. இந்த நாட்டோட மன்னன் இறந்தா அவரை எரிக்க சந்தன கட்டைகள் கேட்பாங்க, அப்போதான் எனக்கு வியாபாரமே ஆகும் அப்படின்னு சொல்றாரு. அட பாவமே, அதனால தான் மன்னன் மனசுல நேத்து அப்படி ஒரு எண்ணம் தோன்றி இருக்குதோ அப்படின்னு மந்திரி நினைச்சுக்கிட்டாரு. அவர் என்ன பண்றாரு, ஒரு 15 சந்தன கட்டைய விலைக்கு கேட்டு வாங்கி மன்னன் கிட்ட கொடுத்து அந்த சந்தன கடை வியாபாரி தான் உங்களுக்கு இத பரிசா கொடுத்து அனுப்பிச்சாருன்னு சொல்றாரு. அந்த சந்தன கட்டைகளை முகர்ந்து பார்த்த அரசன், அடடா இவ்ளோ வாசமா இருக்கே, அவரை போய் தூக்குல போட்டு கொல்ல நினைச்சோமேன்னு வருத்தப்படுறாரு. மந்திரி கிட்ட சில பொற்காசுகளை கொடுத்து வியாபாரி கிட்ட கொடுக்க சொல்றாரு. பொற்காசுகளை வாங்கின வியாபாரி, அடடா இப்படிப்பட்ட நல்ல அரசரை நம்ம சுயநலத்துக்காக இறக்கணும்னு நினைச்சோமே அப்படின்னு வருத்தப்படுறாரு. இந்த ராஜா கதைய ஒரு குரு தன்னுடைய சிஷ்யர்கள் கிட்ட சொல்லி கர்மானா என்னன்னு சொல்லுங்கன்னு கேட்கிறாரு. சிஷ்யர்களும் நம் செயல்கள், நம் சொற்கள், நம் உணர்வுகள்னு ஆளுக்கு ஒரு பதில் சொல்றாங்க. குரு சொல்றாரு, கர்மாங்கிறது நம் எண்ணங்கள். வியாபாரியோட கெட்ட எண்ணங்கள் அரசரை கொல்ல தூண்டினது. மந்திரி புத்திசாலித்தனமா யோசிச்சு 2 பேரோட எண்ணங்களையும் மாத்தினாரு. அரசனுக்கும் வியாபாரி மேல இரக்கம் வந்தது. வியாபாரிக்கும் மன்னன் மேல உள்ள சுயநலமான எண்ணங்கள் போச்சு. எண்ணங்கள் தான் கர்மா. நல்லதே சிந்திப்போம், நல்லதே நடக்கட்டும். இன்றைய பதிவு முடிந்தது. உங்களை அடுத்த கதையில் சந்திக்கிறேன். Until then, it's Ramya signing off. Good night and sweet dreams.